ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய யூஸ்ஃபுல்லான பயனுள்ள மருத்துவ தகவல்களை நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாமளும் ரொம்ப ரொம்ப சின்சியராக வீடியோஸ்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோக்களுமே பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய பேராதரவே நம்மளுடைய சேனலினுடைய வளர்ச்சிக்கு காரணம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களினுடைய நீண்ட நேர இல்லறத்திற்கு உதவக்கூடிய ஒரு பானத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த பானத்தை ஆண்கள் குடித்தாங்கன்னு சொன்னால் நரம்பு தளர்ச்சி, பலகீனம், சீக்கிரமாக தாம்பத்தியம் முடிந்து விடுதல், அதே மாதிரி உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருத்தல், இந்த மாதிரியான சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும். என்னென்னங்கிறத லைனாக பார்த்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நம்மளுடைய இளைஞர்களுக்கு இந்த இல்லறம் பற்றுதான சில கவுன்சிலிங்க்கு கொடுக்கலாம். சில டவுட்டுக்கான பதில்களையும் பார்ப்போம். சரிங்களா? சில இளைஞர்கள் கேட்குறது என்னென்னா, ஏன் எங்களுக்கு சீக்கிரமாக வெளிவந்துடுது திரவம் அப்படின்னு கேட்குறாங்க ஆண்களுக்கு. பொதுவாக ஆண்களினுடைய உச்ச நிலைக்கான நேரம் மிக மிக குறைவு. ஒரு ஆண் நினைத்தால் 10 செகண்டில் கூட உச்சத்தை அடைய முடியும். ஒரு தோராய கணக்கீடுன்னு பார்த்தா ஒரு ஆண் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உச்சத்தை அடைஞ்சிருவான். அதிகபட்சமாக 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆணால் உச்சத்தை அடைஞ்சிட முடியும். அது அதிகபட்சம். ஆனால் ஒரு பெண்ணால் அவ்வளவு சீக்கிரம் உச்சத்தை அடைய முடியாது. ஒரு பெண் உச்சத்தை அடைவதற்கு குறைந்தது 14 நிமிடங்கள் தேவைப்படுது, கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம். ஆனால் இங்கே ஆணுக்கு 1 நிமிஷம் குறைந்தபட்சம், அதிகபட்சமாக 10 நிமிஷத்துக்குள்ளே அடைஞ்சிருவாங்க. ஸோ இவ்வளவு குறுகிய நேரத்தில் இந்த 2 இனத்திற்கும் உச்சம் அடைய ஏற்படுற டைமிங் அப்படிங்கிறதுனால சில ஆண்களுக்கு இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிற மெத்தடு தெரியல. ஃபஸ்ட்டு ஆண்கள் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க. 2வது முறை உச்சத்தை அவர்கள் அடைய முயற்சிக்கும் போது உடம்பு அதுக்குள்ளே டயர்டாயிடும். ரொம்ப முயற்சி பண்ணி 2வது முறை கூட அவங்க உச்சத்தை அடைஞ்சிருவாங்க. 3வது முறை உச்சத்தை அடையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள், ரொம்ப முடியாது, கஷ்டமாக இருக்கும். டெய்லி 2 டைம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஸோ என்ன பண்ணணும் இந்த மெத்தடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் எப்பயுமே சீக்கிரமாக உச்சத்தை அடைஞ்சிடுற காரணத்தினால அவர்கள் பெண்களை முதலில் உச்சத்தை அடைய தூண்ட வேண்டும். ஃபஸ்ட்டு அவங்களாம் உச்சத்தை அடைய வைக்கணும். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், இப்போ ஆண்கள் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை உச்சத்தை அடையலாம், அது 2வது முறையே ரொம்ப எங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறீங்க. பட் பெண்கள் முறை உச்சத்தை அடைஞ்சிட்டு 2வது முறை உச்சத்தை அடைய வைக்கும்போது அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால், ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு பல முறை உச்சத்தை அடைய முடியும். அதுவும் இப்போ உச்சத்தை அடையிறாங்கன்னா உடனே அடுத்த உச்சத்தை அடைய அவங்க தயாராகிடுவாங்க. ஆண்களை போல் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை தான் அடைய முடியும் அப்படிங்கிற வரையறை கிடையாது. ஸோ அதனால் ஆண் என்ன பண்ணணும்னா, முதல்ல அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அதாவது பெண்ணுடைய மர்ம உறுப்பின் முதல் 2 இன்ச் வரைக்கும் உணர்வு நரம்புகள் இருக்குது. ஸோ அதை ஆண்கள் தூண்டணும்.
நாவால் தூண்டலாம், கையால் தூண்டலாம், அவர்களின் உறுப்பால் தூண்டலாம். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 14 நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னால் அவர்கள் உச்சத்தை அடைவார்கள். பல ஆண்கள் என்ன தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவர்களுடைய உறுப்பை பயன்படுத்தி மட்டும்தான் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும்னுட்டு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் உறுப்பை பயன்படுத்தி தான் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்கணும்னா 10லேருந்து 14 நிமிஷம் ஒரு உறுப்பு அங்கே வேலை செய்யவே முடியாது. 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெளியேறிடும். அப்போ 10லேருந்து 14 நிமிடங்கள் வரை உங்களுடைய உறுப்பை பயன்படுத்தி அந்த பெண்ணுக்கு நீங்கள் உச்சத்தை அடைய அந்த உறுப்பை யூஸ் பண்ணி செயல்படுறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணணும்னா, ஆண்கள் இந்த ஃபோர் பிளே என்று சொல்லக்கூடிய புற விளையாட்டுகள், அது முத்தமிடுதல், கொஞ்சுதல், இந்த மாதிரியான விஷயங்கள், புற விளையாட்டுகள், இந்த மாதிரியான விஷயங்களில் கவனத்தை செலுத்தி அவர்களை தூண்டணும். வெறும் உறுப்பை பேஸ் பண்ணியே பெண்ணை திருப்தி அடைய வைக்கவே முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் செய்யணும். இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு இந்த உறுப்பை யூஸ் பண்ணி செய்கிற அந்த ஒரு உறவை காட்டிலும் ஆண்கள் செய்கிற ஃபோர் பிளே, அதாவது முத்தங்கள், சில்மிஷங்கள், இந்த மாதிரி ஃபோர் பிளே விஷயங்கள் அவங்களுக்கு இன்னும் பிடிக்கும். அதனால் அதன் மூலமாக அவர்களை திருப்திப்படுத்தலாம். கடைசியாக உங்களோட உறுப்பை யூஸ் பண்ணி அவங்கள மேலும் திருப்திப்படுத்தலாம். இதுதான் வரையறை. சரிங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு திருப்திகரமான இல்லறம் என்பது எவ்வளவு நேரம்னா 4லிருந்து 9 நிமிடங்கள். ஆக்சுவலாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் திருப்தியாக இருந்தீங்கன்னாவே போதுமானது. அதாவது உறுப்பை யூஸ் பண்ணி செய்கிற இல்லறம். ஒரு ஆண் தன்னுடைய உறுப்பை யூஸ் பண்ணி 4லிருந்து 9 நிமிடங்கள் ஒரு இல்லறத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னால் அதுவே திருப்திகரமாக இருக்கும். ஒரு ஆண் சொல்லுவார், என்னோட உறுப்பில் இருந்து சீக்கிரமாக வெளியேறிடுது. எவ்வளோ நேரத்தில் இங்கே வெளியேறிடுது? 5 நிமிஷத்தில் வெளியேறிடுதும்பார். இட்ஸ் காமன், இட்ஸ் மோர் காமன். இது நார்மலானது தான். இதை நினச்சி நீங்கள் ஐயோ எனக்கு வெளியேறிடுச்சோ, சீக்கிரம் வெளியே வந்துடுச்சோ அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பேஸ் பண்ணி தான் அங்கே நிகழும். ஆண் என்பவன் இயக்குபவன். ஆண்கிறவன் தான் அந்த உறவினுடைய, அந்த ஆணும் பெண்ணும் சேர அந்த உறவினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவன் தான் அந்த உறவையை நிகழ்த்தறான். பெண் என்பவள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவள், அதை ஏற்கிறவள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உறவை செலுத்துபவன் ஆண், உறவுக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்பவள் ஒரு பெண். ஸோ அதனால் ஆண்களை சுற்றியே தான் அந்த உறவு விஷயம் நிகழும். அதனால் ஆண்கள் தன்னை எப்படியெல்லாம் இந்த உறவு விஷயத்தில் சிறப்பானதாக யுக்திகளை கையாளணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் கேட்குறீங்க என்னென்னா, இப்போ இந்த உறவுங்கிற விஷயம் வரும்போது ஆண்களை பேஸ் பண்ணியே நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்களே, ஆண்களை பேஸ் பண்ணியே நீங்கள் நிறைய மருத்துவங்களை சொல்கிறீங்களே, ஏன் நீங்கள் பெண்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் இதுதான். இந்த உறவு என்பது ஆண்களை பேஸ் பண்ணி மட்டுமே நிகழக்கூடியது. அந்த உறவில் பெண் என்பவள் தன்னை ஆட்படுத்தி கொள்கிறாள். அதனால் ஆண்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அந்த உறவானது சிறப்பாக இருக்கிறதுக்கும் சிறப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் வழிவகை செய்யும். அதே நேரத்தில் ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உறவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உறவு முடிந்த பிறகும் தன்னுடைய அபிப்பிராயத்தையும் வெளிப்படுத்தலாம், எதிர்பாலினத்தவரினுடைய அபிப்பிராயத்தையும் கேட்க வேண்டும். இது யாருமே இப்போ செய்யறதில்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் பேசுறதில்ல. முடிஞ்ச பிறகு ஆண்கள் ஒன்று அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா தூங்கிடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் பல ஃபேமிலிஸில் விரிசல்களை ஏற்படுத்துது. வாக்ஷாயனரினுடைய கூற்றின்படி ஒரு திருப்திகரமான உறவு நிகழ்ந்த பிறகு ஒரு ஆண் தன்னுடைய துணையிடம் கேட்க வேண்டும், நீ உச்சத்தை அடைந்தாயா, திருப்தி அடைஞ்சியா, உனக்கு சந்தோஷமா, நீ அழகா இருக்க, உன்னுடைய அந்த ஸ்பரிசம் என்னை திருப்திப்படுத்தியது, நானும் சந்தோஷமா இருக்கேன், உன்னை எனக்கு இவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரியான பல விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும்.
ஆணினுடைய அந்த கலவிங்கிறதே ஸோ டிஃப்ரெண்ட். எப்படின்னா ஒரு ராக்கெட் மாதிரி. ராக்கெட் என்ன பண்ணுவோம், வைப்போம், அமைதியாக இருக்கும், ஒரு சோடா மேலே வைப்போம், அப்படியே பற்ற வைப்போம், அது அப்படியே சல்லுன்னு மேலே போகும், அது பார்த்திங்கன்னா வெடிக்கும், அப்படியே அமைதியாகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆணினுடைய இது. அது அமைதியான வேட்டி அவ்வளோதான், புஸ்வானம். இப்படி தான் ஆண்களுடைய விஷயம் வந்து நிகழும். இது இயற்கை தான், அக்செப்ட். பட் பெண்கள் வந்து அதை விரும்புறதில்ல. பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் வந்து முடித்த பிறகும் தன்னிடம் ஒரு அன்பான விஷயத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஸோ பேசுகிறதா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு முடித்தோடனே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகணும், நெக்ஸ்ட்டு நீங்கள் கலவி வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. முடித்த உடனே ஒரு 10 நிமிஷம் அன்பாக பேசுங்க. இது என்ன ஆகும்னா, பெண்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தவோ, இவர் வந்து தன்னை இதற்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கல, நம்ம மேலே அன்பும் வச்சிருக்காருன்னு ஒரு பெண் வந்து உணர வைக்கும். சரிங்களா? இந்த விஷயத்தை வந்து ஆண்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ஆண்கள் சில பானங்களை குடிக்கலாம், தங்களுடைய உடலை வலிமையாக்கவும். புஷ்டி, அதாவது பார்த்தீங்கன்னா தாது புஷ்டின்னு இதை சொல்லுவாங்க. அவர்களுடைய தாது, அதாவது திரவத்தை வந்து சீக்கிரம் வெளியேறிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சீக்கிரம் வெளியேறிடுது, தண்ணி மாதிரி வெளியேறிடுது, உயிரணுக்கள் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளால் அவதிப்படுற ஆண்கள் வந்து சில தாது புஷ்டி பானங்களை குடிக்கலாம். இந்த பானங்கள் வந்து அவர்களுக்கு உடல் வலிமையை பல மடங்கு அதிகரிப்பு செய்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் என்னென்னா, பிரம்ம விருட்சம் என்று சொல்லக்கூடிய முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கிற முருங்கை பூ. இந்த முருங்கை பூ வந்து ஒரு அற்புதமான தாது புஷ்டி பொருள். தாதுவை மணி மாதிரி கட்டியாக்க வைக்கும், சீக்கிரமாக வெளியேற விடாது. ப்ளஸ் உறுப்புக்கு நல்ல எழுச்சியை கொடுக்கும், அப்படியே ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா நிற்கும். திருப்திகரமான ஒரு இல்லறத்துக்கும் வழிவகை செய்யும். ஒரு நாளிலிருந்து ஒரு 10 எண்ணிக்கையிலே முருங்கை பூவை சேகரித்து 2 டம்ளர் பசும்பாலிலே அதை போட்டு 1 டம்ளர் சுண்ட காய்ச்சி அதோடு பனங்கள் கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நல்ல ஒரு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா முருங்கைப்பூ வந்து திகட்டும். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பாலை நீங்கள் குடிக்கணும். இந்த பால் பேர் முருங்கை பூ பால் அப்படின்னு சொல்கிறது. இதை ஆண்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடல் வந்து பன்மடங்கு வலிமையாகும். சொல்லுவாங்க இல்லையா, 100 யானை பலம் அப்படிம்பாங்க, 100 குதிரை பலம்பாங்க, நரம்புகள் முறுக்கேறும்பாங்க, அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்படி நரம்புகள் முறுக்கேறவும் உடல் பலம் பெறவும் உங்களுடைய அந்த உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் உடல் வனப்பாகவும் ஒரு சக்தி, அது எப்படி சொல்கிறதுனா, அசுர வேகத்தில் உங்களுடைய ஆண்மை பெருகவும் இந்த முருங்கை பூ பாலை அருந்த வேண்டும். ஸோ அருந்துங்க, ரொம்ப சிறப்பு. இந்த பூ பாலை வந்து காலையில் இருந்தலாம், மதியம் இருந்தலாம், இரவு அருந்தலாம், உங்களுடைய விஷ். தொடர்ச்சியாக ஒரு 11 நாட்கள் அருந்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னுட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் அடையலாம். உடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வலிமை பெறும், நல்ல வலிமை பெறும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆண்களுக்கான ஒரு சிறந்த பானம் இந்த விஷயத்துக்குன்னா அது முருங்கை பூ பால் பானம், அதுதான். அதே மாதிரி ஆண்கள் வந்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இந்த இல்லறங்கிற விஷயம் வந்தாவே பல ஆண்கள் பயந்து நடுங்கிறாங்க. சில ஆண்கள் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பயமாக இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், திருமணம் பண்ணிக்கிட்டா எப்படி செயல்படணும்னு தெரியல ஃபஸ்ட்டு. அப்படியே நான் செயல்பட்டாலும் அது என்னுடைய துணைக்கு திருப்தி அளிக்குமான்னு தெரியல. அப்படியே நான் செயல்பட்டாலும் குழந்தை பிறக்குமான்னு தெரியல. என்னால் ரெகுலராக ஈடுபட முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் ஆண்கள் மனதில் வந்து ஏற்படுது. திருமணத்துக்கு முன்பு இது ஏற்படுது. இது பார்த்திங்கன்னா காமனானு பார்த்தா 90% இது காமன் தான், எல்லாருக்குமே ஏற்படும். நீங்கள் பெரும்பான்மையான திருமணங்களில் பார்க்கலாம், ஆண்களுக்கு கல்யாணத்தன்னைக்கு ஜுரம் வந்துடும். பெரும்பான்மையான மாப்பிள்ளைங்களுக்கு அப்படி தான் ஜுரம் வந்துடும். ஏன்னா அந்த ஃபியர்னஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் தனியாக இருந்த நீங்கள் இன்னொரு பந்தத்துக்குள்ளே போகிறீங்க. அதுவும் அந்த பந்தம் வந்து புது பந்தம். ரெண்டாவது அது ஒரு எதிர்பாலினம்.
ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட இணையிறது அப்படிங்கிறது அது ஒரு சிருஷ்டிப்பதுன்னு அதுக்கு பேர். சிருஷ்டிக்கிற ஒரு விஷயம். அந்த சிருஷ்டிக்கிற விஷயம் அங்கு நிகழும்போது கண்டிப்பாக இருவருக்குமே ஒரு விதமான உணர்வு பரிமாற்றம் ஏற்படும். அந்த உணர்வு பரிமாற்றத்தினால ஆண்களுக்கு இயற்கையாகவே ஒரு அச்ச உணர்வு, ஒரு பய உணர்வு, என்னால் இல்லறத்தில் ஈடுபட முடியுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இதெல்லாம் ஏற்படும். இது நார்மல் நார்மல் நார்மல். தயவு செஞ்சு இதை நினைச்சு பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மீன் பிறந்த உடனே அதுக்கு எப்படி நீந்தணுங்கிற விஷயம் அது உடலே பார்த்துக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இல்லறத்துக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இல்லறத்தில் எப்படி நீங்கள் ஈடுபடணும், எந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் உடலுக்கு தெரியும். ஒருத்தர் கேட்டார், ஐயோ எனக்கு பெண்ணை பார்த்தா ஆசை வருமானு கூட தெரியலிங்க, அந்த நேரத்தில் உறுப்புக்கு எழுச்சி கிடைக்குமான்னு தெரியலிங்க. இதெல்லாம் அவர் யோசித்தார். நான் என்ன சொல்கிறேன், இதை யாருமே டெமோ எடுத்துகிட்டு போய் அங்கே ஈடுபடுறதில்ல. டெமோலாம் யாரும் எடுக்க முடியாது. முறை ஈடுபடுறீங்க, அப்போ பல விதமான குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்துக்கான விட உங்களோட உடம்புலேயே இருக்குது. ஸோ அந்த உடம்பே பார்த்துக்கும். இப்போ ஒரு ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜுரம் ஏற்படுத்துகிற வைரஸை அழிக்கிறதுக்கு உடம்புலேயே ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் தானாக அந்த வைரஸை கொன்னுடும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே ஏற்படும். நீங்கள் அங்கே உள்ளே போகும்போது உணர்வு ஏற்படும். அந்த உணர்வில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த மாதிரி இல்லறம் நிகழ வேண்டுமோ, இயற்கையின் படைப்பில் எப்படி அமையணும் அப்படின்னு இருக்கோ அது தாராளமாக அமையும். நீங்கள் இதை நினச்சி தயவு செஞ்சு பயந்துக்காதீங்க, பயப்படாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இது திருமணம் ஆக போகிற இளைஞர்களுக்கு. திருமணமான இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் நேரம்னு நினைக்கிறாங்க. நேரம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. நீண்ட நேரத்தை விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக இது பேரே சிற்றின்பம்னு பேர். இந்த தாம்பத்தியம் இருக்கு இல்லையா, உறவு வச்சுக்கிறது, இதுக்கு பேரே சிற்றின்பம் அப்படின்னுட்டு. அது என்னங்க சிற்றின்பம் அப்படின்னா, சிறு இன்பம், சிறு மணி துளிகள் மட்டுமே கிடைக்கிற இன்பம். அதனால தான் இது சிற்றின்பம் அப்படின்னுட்டு. இந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக ஆக்க நினச்சிங்கன்னா போர் அடிச்சு போயிடும். டெய்லி நீண்ட நேரம், டெய்லி நான் 1 முறை 2 முறை 3 முறை இருக்கேன் இப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திங்க. காலப்போக்கில் ஒரு 2 மாதம் கழித்து வேண்டாம்னு தோணும். இல்லை, போதுங்கிற மனநிலைக்கு நீங்கள் விடுவீர்கள். இது வரக்கூடாது. அதனால தான் கடவுள் இந்த இன்பத்தை கொஞ்ச நேரம் வச்சார். ஸோ இது கொஞ்ச நேரம் வைக்கும்போது திரும்ப வைக்கணும்னு தோணும். அதனால் இதுக்கு பேரே சிற்றின்பம் அப்படின்னுட்டு. இதை பேரின்பமாக மாற்ற முயற்சி செய்யும் பொழுது அதுக்காக மாத்திரைகள் போடுறது, வேறு மாதிரியான விஷயங்களை செய்கிறது, இதனால் உடல் அதிகமாக வேலை செய்யும். நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்களேன். ஒரு 1/4 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் செய்கிற மாதிரி உடம்பை ஏற்பாடு பண்ணி நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த உடம்பு என்ன பாடுபடும், அந்த உடம்பு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இயற்கையாக இருக்கிறதுங்கிறது வேற. இயற்கையாக நான் ஃபோர் ப்ளே பண்ணுறேன், உறுப்பை யூஸ் பண்ணி இல்லறத்தில் வச்சுக்கிறேன், இது காமன். ஆக்சுவலாக இல்லறம் என்பது வெறும் உறுப்புகளினுடைய இணைவு மட்டுமே கிடையாது. அந்த ஃபோர் ப்ளே அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த ஃபோர் ப்ளேங்கிற விஷயத்தில் நீங்கள் நேரத்தை எவ்வளோ வேணாலும் கூட்டிக்கலாம். இதை இயற்கையாக ஈடுபடுறது தான் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மாத்திரைகளை யூஸ் பண்ணி அந்த மாத்திரைகளை பயன்படுத்தி நான் நீண்ட நேரம் உறுப்பை பயன்படுத்தி நான் ஈடுபடுறேங்கும் போது உடல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அதனால் உடலுக்கு எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் நீங்கள் எதுவும் பண்ணாமலேயே தாராளமாக உடலானது இருக்கும். ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களும் குளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த குளியல் மூலமாக உடலில் இருந்து வெளிப்படும் இந்த ஸ்கின் ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறது, ஸ்பரிச வாசம்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த ஸ்பரிச வாசம் ஒரு விதமான ஈர்ப்பினை ஏற்படுத்தும். ஆணின் மீது பெண்ணுக்கும் பெண்ணின் மீது ஆணுக்கும் ஒரு விதமான ஈர்ப்பினை ஏற்படுத்தும். இந்த ஈர்ப்பு ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு வழிவகை செய்யும். அதனால் தயவு செஞ்சு குளிச்சுட்டு ஈடுபடுங்க. பல பேர்
பேர் வந்து அந்த ஒரு உணர்வு வரமாட்டேங்குது சீக்கிரம். அதாவது ஈடுபடுறாங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்குது, அடுத்த ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் குளிச்சுட்டு ஈடுபட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தும், நீண்ட நேரம் அந்த உணர்வும் நிற்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளுடைய வீடியோஸை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.